அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். அப்படி இருந்தால் அது அவருக்கு நன்மையை ஏற்படுத்திவிடும். ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வழங்கிய அருட்கொடைகள்ல ஒரு மூமினுடைய அனைத்து செயல்பாடுகளும் நன்மையாகவே அமைந்துவிடும். இதுதான் நல்லா வழங்கிய அருட்கொடை. எத்தனையோ அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறார். பொருளாதாரத்துல அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறார், சொத்து சுகங்களை வழங்கி இருக்கின்றார். அதே நேரத்துல மார்க்கத்தில் தெளிவை வழங்கி இருக்கின்றார். மூமின்களுக்கு, நல்ல மூமின்களுக்கு அல்லாஹ், நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உலகத்துல எவ்வளவு முஸ்லீம்களே இருக்கிறாங்க. உலகத்தை விடுங்களேன், இலங்கை நாட்டை எடுத்துக் கொள்ளுங்களேன். இலங்கையில எவ்வளவு முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராரை தேர்வு செய்து ஒதுக்கிட்டு எண்ணக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட பேரை தேர்வு செய்து அந்த குறிப்பிட்ட சாராருக்கு இறைவனுடைய மார்க்கத்தினுடைய தெளிவை வழங்கி இருக்கின்றார். அந்த குறிப்பிட்ட ஒரு சாராராக நானும் இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம், இன்னும் பல பேர் இருக்கலாம். அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு சாராரை இறைவன் தேர்வு செய்திருக்கிறார் என்றால் அது அந்த அந்த சாராருக்கு, அந்த மூமின்களுக்கு இறைவன் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடைதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், உங்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் குறித்து நாளை மறுமை நாள் நிச்சயமா நல்ல கேள்வி கேட்பான். எல்லாம் எத்தனை அருட்கொடைகளை வழங்கி இருக்கிறான். சில பேர் தன குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை, ஆனா கொடுத்திருக்கிறாங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் என்பது ஒரு அருட்கொடை தான், செல்வம் என்பது ஒரு அருட்கொடை தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தெளிவை தந்திருப்பது ஒரு அருட்கொடை தான். இப்படி எத்தனை அருட்கொடைகளை வழங்கி ஒரு நூலுடைய அனைத்து செயல்பாடுகளும் அருட்கொடையாகவே சிறப்புக்குரியதாக நன்மை பெற்றுத் தரக்கூடியதாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் இதை விட ஒரு அடிப்படை வேற என்ன வேணும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதான் சொல்ல இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஜபனி அம்ரில் மூமினி, ஒரு மூமினுடைய செயல்பாடுகள் குறித்து எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மூமினுடைய செயல்பாடு குறித்து எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முதல் ஆச்சரியம் தெரியுமா? இந்த அந்த மூமினுடைய அனைத்து செயல்பாடுகளும் நன்மையாக அமைந்து விடுகிறது. எல்லா செயல்பாடும் ஒன்று ரெண்டல்ல, அத்தனை செயல்பாடுகளும் நன்மையாக அமைந்துவிடும். இந்த மாதிரியான ஒரு சிறப்பு மூமினை தவிர, உண்மையான ஒரு மூமினை தவிர, ஒரு முஸ்லிமை தவிர வேற யாருக்கும் இப்படி வழங்கப்படவில்லை. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த மூமினுக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு நிகழ்வு வாழ்க்கையில ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல சந்தோஷமான ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டுல ஒரு குழந்தை கிடைக்கிறது, 10 வருஷத்துக்கு பிறகு அல்லது 15 வருஷத்துக்கு பிறகு, 2 வருஷத்துக்கு பிறகு அல்லது கல்யாணம் முடிச்சு 1 வருஷத்திலேயே ஒருத்தருக்கு குழந்தை கிடைக்கிறது. வீட்டுல எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சி அடைவாங்களா இல்லையா? சந்தோஷம். திடீர்னு கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. எல்லாம் ஒரு அப்படி சுகாதாரத்தை கொடுத்திருப்பான். சந்தோஷம். ஒரு மூமினுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான நிகழ்வு ஏற்பட்டு விட்டால் உடனே அந்த மூமில் என்ன தெரியுமா செய்வாரு? ஷக்கர, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விடுவார். அதனால் அவருக்கு நன்மை உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஷக்கர அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டானே, அதற்கு அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான் என்று சொல்லிட்டு, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில துன்பகரமான ஒரு நிகழ்வு, கவலைக்குரிய ஒரு விடயம், வீட்டுல ஒரு மரணம் ஏற்படுது, அல்லது கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம், அல்லது பொண்டாட்டியோட ஒரே பார்த்தா சண்டை, பிரச்சனையா இருக்குது, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனையா இருக்குது, ஏதோ ஒரு வகையில துன்பகரமான ஒரு நிகழ்வு ஒரு மூமினுக்கு ஏற்பட்டால் சபர, அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையாக இருப்பாரு. அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். அப்படி இருந்தால் அது அவருக்கு நன்மையை ஏற்படுத்திவிடும். யாருக்கு?
அந்த பொறுமை இருந்தாரே அந்த மூமினுக்கு அந்த பொறுமைக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல நாங்க பார்க்கின்றோம்.